நண்பர் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் குருஜி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் குருஜியில் ஒரு சின்ன ஒரு கணிப்புகள் ஒன்று பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேமில் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா 725. சரிங்களா, இந்த 725 கேம் நம்ம வந்து எப்படி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தலைகீழாக கொடுத்துருந்தோம். சரிங்களா, 527 அப்படிங்கிற மாதிரி ஏபிசி. சரிங்களா, ஏபிசி கொடுத்துருந்தேன், ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர் ஆகலை. சரிங்களா, ஆனால் நம்ம கொடுத்ததில் இந்த 2 சரிங்களா, பியில் 2ம் ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 கொடுத்துருந்தோம். அது வந்து ஒரு சின்ன ஒரு வெற்றி. நான் வந்து நினச்சது முழுமையான ஒரு வெற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நினச்சேன். ஆனால் இது இப்படி ஸ்வாப் ஆகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. அதேமாரி நேற்று கொடுத்துருந்த வீடியோஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 800 வியூஸ் தான் போயிருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நான் போவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ பழையபடி உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நான் முழு முயற்சியோட சிறப்பான வெற்றிகளை நோக்கி நான் போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதுக்காக உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, கேஎல் வீடியோஸ் வந்து பார்க்குற உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம மாஸ்டர் குருஜி பழையபடி மீண்டும் வந்து சரியான சில வெற்றிக்கான அந்த பயணத்தை நோக்கி மீண்டும் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட இதை நான் கேட்டுக்கிறேன். இதில் எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவுமே கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக உங்கள்கிட்ட ஒரு பிரதர் அண்டு சிஸ்டர்ஸ் இதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேனே தவிர உங்கள்கிட்ட நான் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறதுமே அதுக்காக தான். சரிங்களா, நான் உங்கள்கிட்ட வந்து எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு மரியாதை நிமித்தமாக அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசுகிறேன். எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் கெஸ்ஸிங்கில் தெரியும். சரிங்களா, நான் மிகப்பெரிய கெஸ்ஸரு, நான் மட்டும்தான் கெஸ்ஸரு பண்ணல, யார்கிட்டையுமே எதுவுமே சொன்னது கிடையாது. உங்கள்கிட்ட நான் ஏன் இதை நான் ஷேர் பண்ணுறேன், எனக்கு கிடைக்கிற இந்த சின்ன சின்ன கெஸ்ஸிங்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நேற்று ஒருத்தர் சொல்லியிருந்தார், நீங்கள் கொடுக்குற நம்பர்ஸில் ஒரு 20 பேர் போட்டு லாஸ் ஆனால் கூட அவங்களுக்கு அது லாஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த ப்ரோ வந்து கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நம்மளால் கொஞ்சம் சரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னிங் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு ஆதங்கம் தான். சரிங்களா, அவருமே நம்ம அண்ணன் தான். சரிங்களா, அவர் ரெகுலராக நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நம்ம வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் வந்து பழையபடி ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் வருத்தப்படுறாரு. ஆனால் கண்டிப்பாக நம்ம ரெகுலராக மீண்டும் வந்து பார்த்திங்க வரும். சரிங்களா, அவருமே வந்து நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக பேசுகிறவர் தான். நிறைய சிறப்பான வெற்றிகள் கொடுக்கும்போது நம்மளோட கை கொடுத்த நண்பர் தான். சரிங்களா, என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு மீண்டும் பழையபடி அந்த வெற்றிகளை கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நான் தரேன். அதேமாரி டெய்லியுமே நான் சொல்கிறது அதுதான். ஸோ வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். சரிங்களா, ஸோ வாங்க நம்ம வந்து நம்மளை பற்றின தகவல்களை பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நாளைக்கான வெற்றியை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி போகலாம். நண்பா, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தயவு செஞ்சு இருகரம் கூப்பி வணங்குகிறேங்கிற மாதிரி நான் கேட்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து வைங்க, இல்லைனா போட வேண்டாம். சரிங்களா, டெய்லி நான் சொல்கிறது தான், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் போடுங்க. நாளை சரிங்களா நல்ல ஒரு வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஸோ நம்ம பேர் பண்ணியிருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 நம்பர்ஸ் தான் பேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதாவது 7 கேமில் வச்சுருக்கான், 2 கேமில் வச்சுருக்கான், 5 கேமில் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 5க்கு எனக்கு தெரிஞ்சு பவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஏன்னா ஆல்ரெடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் வந்து சைபரை பேர் பண்ணி வச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தான். ஸோ சியில் வந்து இந்த பேர் பண்ணுற வேலையை வைக்க மாட்டான். சரிங்களா, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 3 மேக்ஸிமம் வைக்கவே மாட்டான். ஆனால் இந்த 5க்கு ஒரு 3 வந்து பேர் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 3 கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் உட்காரத்துக்கான சான்சஸுமே இருக்குது. சரிங்களா, அப்போ 5க்கு என்ன வைப்பான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 5ல் 1 கழித்து 4ஆகவோ இல்லை 5ல் 1 கூட்டி 6ஆகவோ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஏன்னா நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லியுமே என்ன பண்ணுவான், இந்த 5ஆம் நம்பர் வைக்கிறப்ப 3 ஆப்ஷன் தான். 1 பவர் பண்ணுவான். சரிங்களா, 5க்கு சைபர் வைப்பான். அப்படி வைக்கலை அப்படின்னா 4 இல்லை 6 இதை தான் பேர் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்போர்ட் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2. சரிங்களா, 2க்கு பி போர்டில் வருது அப்படின்னா 1 4. சரிங்களா, 4 வைக்கல அப்படின்னா பவர் பண்ணால் 2க்கு 7. சரிங்களா, அப்போ 7 பேர் பண்ணுறப்ப பிசியில் நமக்கு 74 76ன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான். சரிங்களா, உங்களோட கணக்கில் வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் எடுத்து வைங்க. இது முற்றிலும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கணிப்புகள் தான். சரிங்களா, உங்களுக்கு பிடிச்சா வைங்க, இல்லைனா வேண்டாம்.
அடுத்தது வந்து ஏ போர்டு. ஏ போர்ட்லேயும் அதே தான், சேம் கான்செப்ட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 பேர் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஒரு 4 கேமில் கொண்டு வந்து தான் ஆகணும். அந்த 4 சீலை நம்ம பேர் பண்ணிட்டதுனால ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 7க்கு 1 வந்து சேர்த்தி வச்சு 8ஆகவோ, சரிங்களா? இல்லை நண்பா அப்படி வைக்கல அப்படின்னா 7க்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கான வாய்ப்புகளுமே நாளைக்கு இருக்குது. ஸோ உங்கள் கணக்கில் வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் இந்த கெஸ்ஸிங் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், சரிங்களா? வைக்க வேண்டாம், சரிங்களா? இதை நான் போடுங்க தட்டிக்கு இந்த செட்டு வந்து ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா மட்டும் வைங்க. நம்ம சேனலில் ஒரு தரக்கூடிய வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும், என்னைக்காவது உங்களுக்கு இது சரின்னு தோணுனா மட்டும் அன்னைக்கு வைங்க, சரிங்களா? 25 ரூபாயாக இருந்தாலும் சரி, 30 ரூபாயாக இருந்தாலும் சரி, 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய் காசுக்குமே நம்ம தான் அதிபதி. ஸோ அதை எப்படி செலவு பண்ணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, சரிங்களா? சரியான ஒரு முடிவு சரியான ஒரு நேரத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் செய்யணும், சரிங்களா? நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கோங்க, சரிங்களா? இல்லை அப்படின்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையை நோக்கி போகணும். நமக்கு நம்ம குடும்பம், நம்முடைய ஃபேமிலி தான் முக்கியமே தவிர இந்த கெஸ்ஸிங்ஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்க சொல்கிறது ஃபேமிலிக்கு தான் சொல்லுவேனே தவிர இந்த கேலுக்கோ டியருக்கோ இதில் எதுக்குமே நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளில், சரிங்களா? ஆல் போர்டு என்ன வைக்கலான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல் போர்டு ட்ரை பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த 2 நம்பர்ஸ் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து வந்துச்சு அப்படின்னா மட்டும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம அடுத்த ஒரு ட்ராவில் என்னால் அதாவது நான் சரியாக வந்து ரெகுலராக ஹிட் கொடுக்குறேன், ரெகுலராக ஆல் போர்டில் ஒரு பாசிங் வருதுன்னா மட்டும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், சரிங்களா? பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக டெய்லியுமே ஆல் போர்டு நான் விளையாடுவேன் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்து ஒரு 5 செட் வைங்க, சரிங்களா? அதற்கு மேல் ட்ரை பண்ண வேண்டாம், சரிங்களா? நண்பர்களே, நம்ம இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிட்டோம். ஸோ இந்த வீடியோவை ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம்ல, சரிங்களா? மீண்டும் நாளை ஒரு நல்ல ஒரு கேளுங்கண்ணா கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம்.